சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இது நம்ம ஷோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூர்யா அவர்களின் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நேற்று ரிலீஸ் ஆன கருப்பு படத்தின் டீசர். ஸோ எப்போவுமே வழக்கமாக ரியாக்ஷன் வீடியோனா வந்து இந்த பக்கம் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி அப்படியே ஓ வாவ் வா ஓ அப்படிலாம் பண்ணிருப்பாங்க. நானுமே அப்படி பண்ணியிருக்கேன் அந்த கிரிஞ்செல்லாம். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு டீசரில் என்ன மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, எது நல்லா இருந்தது எது நல்லா இல்லை, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது, அவ்வளோதான். ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்தில் இந்த டீசரில் எனக்கு எது இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா, சூர்யா அவர்களை வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஒரு படங்களில் பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு. ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருந்தது, தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள். பட் ஸ்டில் இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி கிராமத்து சார்ந்தில் இருந்ததுனால ஒரு வேல் படம் அந்த ஃபீல் கொடுக்குறதுனால எனக்கு இந்த சூர்யா சாரோட இந்த இந்த விஷுவல்ஸ் ஓகேவாக இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் தென் அவருக்கு வந்து அவரோட கெட்டப்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில இடங்களை தாண்டி மற்றபடி பார்க்குறப்போ அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லலாம் நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு காட்டுறதே இங்கே காட்டல. ஏன்னா சூர்யா சார் மட்டும் தான் காட்டியிருக்காங்க, பெருசாக வேறு எதுவும் காட்டல. பட் பார்க்குறப்போ ஓகே, ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எலமெண்ட் இருக்குது, அதில் ஒரு சோஷியல் மெசேஜோடு வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு இந்த டீசர் பார்த்து முடிக்கும் போது எனக்கு எப்படி ஒரு ஃபீல் வந்ததுன்னா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்துட்டு இந்த படத்தை சூர்யா சார்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள்கிட்ட சொன்னதாக ஒரு விஷயம் இருந்தது, அது அவரே சொன்னார். ஸோ அந்த கதையவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சூர்யா அவர்களுக்கு எடுத்திருக்கிறனால நிறைய இடங்களில் அவரோட சாயல் இருந்தது. ஆப்வியஸ்லி சூர்யா ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் இருந்ததுனால சூர்யாவோட நம்மளை எங்கேயுமே சூர்யாவை தெரியல, விஜய் தான் தெரியுது. ஸோ எனக்கு அதுவே ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஏன்னா ஒரு டீசர்லேயே எப்படி தெரியுதுன்னா, படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது ஒன்று. எனக்கு இந்த படத்தில் சத்தியமாக சகிக்கலா அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து ஆப்வியஸ்லி இசை தான். ஒரு பிஆர் டார்கெட்டை வச்சுக்கிட்டு பிஆரை வச்சுக்கிட்டு என்னத்தை வேணாலும் சொல்லி ஐபிஏற்றி ஒரு முட்டையை கூட ஒரு கூமுட்டையை கூட நல்ல முட்டைன்னு விற்கலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சாயா விநாயகர் தான். அவருக்கு வந்து சாயா விநாயகர்னு வைக்கிறதுக்கு பதிலாக சாய் அபாய சங்கர்னு வச்சிருக்கலாம். அப்படி ஒரு மட்டமான இசை. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 7-8 படம் சைன் பண்ணியிருக்காங்க. இவரோட திறமையை பார்த்து கொடுக்குற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அதோட என்ன நடக்க போகுது, மொரட்டு பீஸா முட்டா பீஸான்றது நம்மளுக்கு டீசர்லேயே தெரிஞ்சிருச்சு, முட்டா பீஸுன்னு. அதுலேயே வந்து அந்த முதல் 40 செகண்ட் கடைசி 40 செகண்ட் வாழ் கத்துறதா இருக்கே தவிர ஒரு நல்ல வரிகள் உள்ள ஒரு பாட்டு போல, கருப்பை பற்றி ஒரு நல்ல வரிகள் உள்ள பாடல் போல. அது ஸ்பாட்டிஃபைல தனியாக வருது, அதையுமே ஒன்றும் புரியல. அறிவுதா பாடியிருக்காப்புல ஒரு லைன் கருப்புன்றது மட்டும் தான் புரியுது. ஒரு ஹோல் 1 மினிட்ல 1 மினிட் 40 செகண்ட்ஸ் இருக்கு, ஒன்றுமே புரியல. வாழ்வான்னு ஒரு கரும்பு மிஷின்குள்ளேயும் மிஷின்குள்ளேயும் காது விட்ட மாதிரி அப்படி ஒரு இறைச்சல் தான், இசையில் இறைச்சல். நான் வந்து அடுத்து அன்றுத்துன்னு ப்ரூவ் பண்ண ஏதோ ட்ரை பண்ணார் போல. பட் அன்றுத்துலையுமே இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது பல நல்ல படங்கள் இருக்குது, ஆனால் அதனோட முதல் படத்திலே வந்து அதை இழிச்சு தொங்க விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படத்தின் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காகவும் இந்த டீசர்லேயே சகிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது வந்து இசை தான், சாய் அபாய சங்கர் தான். மற்றபடி இந்த படம் 2 விஷயம் தான் பண்ணோம். ஒன்று, படம் கிளிக் ஆச்சுன்னா ABC 3 சென்டர்லேயும் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான அனைத்து வழியுமே இதில் பார்க்குறப்ப இருக்குது. ஆனால் கிளிக் ஆகணும். எந்த விதமான நெகட்டிவோ இல்லை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது கிரிஞ்சித்தனமாவோ ரெட்ரோ படங்கள் இதுக்கு முன்னாடி கங்குவா படங்கள்லாம் பண்ணாத விஷயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா இந்த படம் பக்கா பிளாக் பஸ்டராக சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைய வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் கங்குவா மாதிரியோ ரெட்ரோ மாதிரியோ நான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அப்படி இணைக்கிறேன், உள்ளே வந்து சொருகிறேன் அப்படின்னு பண்ணால் மற்றும் ஒரு ஈட்டி மற்றும் ஒரு ரிட்ரோ மற்றும் ஒரு கங்குவா, அவ்வளோதான். இதுக்கு நடுவில் ஆவரேஜ் குட் எதுவுமே வராது. ஒன்று பிளாக் பஸ்டர், ஒன்று பிளாஸ்ட்டு, இல்லைனா வேஸ்ட், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் எங்கேயுமே இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைமிங்குமே ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் சரியான அப்டேட்ஸோட ப்ராப்பராக டைமுக்கு கரெக்டாக நல்ல செலிப்ரேஷன் டைமில் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 60-40 அது வரும். ஆனால் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். பிளாஸ்ட்டாக வேஸ்ட்டான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் வேற ஒரு ட்ரைலர் ரியாக்ஷனோ ஆக்ஷனோ ஏதோ ஒரு இதில் வரேன். அட்டில் தட் பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். எப்பா சாமி போதும்டா, ஓட்டுறது ரீல் அந்து போச்சு.